அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட சில கணிப்புகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேச ராசியில் பிறந்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேச ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தந்திருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில்துறை உயர்வான பலன்கள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு கூடினாலும் திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்க. காப்பீடு துறையில் பணவரவு உண்டாகும். தேவையற்ற விரயங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சந்தோஷம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் சிகப்பு வெள்ளை நிறங்கள் மிகவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். பழக்க வழக்கங்களில் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். தொழில்துறையில் உயர்வான பலன்கள் உண்டாகும். காப்பீடு துறையில் பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சந்தோஷம் பெருகும். யோக பலன்கள் அதிகரிக்கும். தக்க சமயத்தில் நீங்கள் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. வடக்கு திசையில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். உடன் பிறந்தவர்களுடைய குணம் மாறி நடப்பாங்க. பண விஷயத்தில் தடை இருக்காது. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடியதாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் ஏற்படலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் வெற்றி பெறுவாங்க. உங்களுடைய தொழிலை விரிவு செய்ய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. அரசாங்க உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் காயப்படும்படி அவசரப்பட்டு சில காரியங்களை நீங்கள் செய்வீங்க. கவனமாக இருக்க வேண்டும். மனைவி என்று சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பணவரவு செலவுகளில் மிகுந்த கவனம் தேவை. எந்த வேலையாக இருந்தாலும் நேரம் தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 5, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். இந்த காலத்தில் ராசிக்கு செவ்வாய் வருவதால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் பின்னர் வேகம் பிடிக்கக்கூடியதாகும். வீண் சஞ்சலங்கள் உண்டாகக்கூடியதாகும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குது. அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை உங்களுக்கு பிடிக்க கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளில் தாமதங்கள் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பண வரத்து திருப்தி தரும். வீண் கவலைகள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பணிகளில் தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தொழில் போட்டிகள் விலகக்கூடியதாகும். தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படலாம். தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தனிப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம். சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி நவகிரகங்களில் செவ்வாயை வழிபட உங்களுடைய துன்பங்கள் நீங்கும். இன்பங்கள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகமான பல நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வரவுகள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு சேமிப்பை கரைக்கும்.
கடின உழைப்பால் மட்டுமே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் என்பதால் கவனமுடன் செயல்படுத்துவது அவசியம். விடாமுயற்சி நிதி நிலைமையை சீரமைக்க உதவும். குடும்ப அமைதி நிலவும். பெற்றோர் ஆசி, உங்களுடைய துணையின் ஒத்துழைப்பு மன வலிமை தரக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர கூடிய ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள் கைகூடி வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு லாபம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். கூட்டு தொழிலில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உடல்நலத்தில் பொறுத்தவரை சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். செரிமான கோளாறுகள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தினமுமே சூரிய வழிபாடு செய்வது உங்களுடைய மன அமைதி தரக்கூடும். குலதெய்வ வழிபாடு தடைகளை நீக்கி உங்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேசராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடலாம். புதிய முயற்சிகளில் திட்டம் போட்டு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த முரண்பாடுகள் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன அழுத்தம் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. தொழிலில் அடுத்த கட்டத்திற்காக கொண்டு செல்ல சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சிரமங்கள் உண்டாகலாம். அரசியல் நண்பர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிப்பதில் அக்கறையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம். புதிய முதலீடுகள்லையும் நிதானமாக இறங்கலாம். ஜோதிடத்தின் ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். குரு 3ல் இருப்பதால் துணிச்சலோடு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. அந்நிய பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். மேசராசியை பொறுத்தவரை தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் நடக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் 27 முறை உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உரிய சிகிச்சையுடன் உங்களுக்கு நல்ல உடல்நல பாதிப்பு இருந்தால் அது தீர்வு கிடைக்கும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமானதாக இருக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்களாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகம் காணப்படுவீங்க. நிர்வாகத்திறன் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கு. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.